யார் இந்த CS சுப்பிரமணியம்? கோபிசெட்டிபாளையத்தில் இவரது பேரில் மார்க்சிய தத்துவார்த்த பள்ளி உருவாக்கப்படுவது ஏன்? வாருங்கள், வரலாற்றை அறிந்து கொள்வோம். தஞ்சை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள கோமல் என்ற கிராமம்தான் CS சுப்பிரமணியத்தின் பூர்வீகம். இவர்களின் குடும்பம் செல்வ செழிப்பானது. இவரது அப்பா சுந்தரம் ஐயர் அப்போதே மாவட்ட கல்வி அதிகாரியாக இருந்தவர். பிறகு அவர் சென்னை சைதாப்பேட்டையில் இயங்கி வந்த கல்வியியல் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியவர். 1910ஆம் ஆண்டு ஜூன் 16 சுந்தரம் ஐயருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தவர் CS சுப்பிரமணியம். சென்னை மாநில கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றார். சர்வதேச அளவில் உயர்கல்வியான ICS படிக்க லண்டனுக்கு தனது மகன் CS சுப்பிரமணியத்தை அனுப்பி வைத்தார் அவரது அப்பா. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் முதுநிலை கலை பட்டம் பெற்ற CS சுப்பிரமணியம் மார்க்சிய நூல்களை அதிகம் படித்தார். பிரிட்டிஷ் கம்யூனிஸ்ட் அமைப்புகளோடு தொடர்பு ஏற்பட்டது. பிறகு பிரிட்டிஷ் கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான டெய்லி ஒர்க்கரில் பணியாற்றியதோடு ஆசிரியர் குழுவிலும் இடம்பெற்றார். லண்டனில் உள்ள இந்திய மாணவர்களை ஒருங்கிணைத்து இந்திய மாணவர் அமைப்பை ஏற்படுத்தினார். இந்தியாவில் இப்பொழுது முதல் தேவை நாடு சுதந்திரம் பெற வேண்டும், அடுத்து கம்யூனிச அமைப்பின் அதிகாரம் நிறுவ வேண்டும் என உறுதி பூண்டு அந்த நோக்கத்தில் பயணித்தார். அப்போதுதான் லண்டனில் நடைபெற்ற வட்டமேஜை மாநாட்டிற்கு இந்தியாவிலிருந்து மகாத்மா காந்தி சென்றிருக்கிறார். அப்போது CS காந்தியடிகளை சந்தித்து பேசினார். பிறகு CS ஒருங்கிணைத்த லண்டனில் உள்ள இந்திய மாணவர்கள் கூட்டத்தில் காந்தியடிகள் பேசியதும் குறிப்பிடத்தக்கது. ICS படிக்க போன மகன் பட்டத்துடன் திரும்புவான் என அவரது பெற்றோர் எதிர்பார்க்க ICS பட்டமில்லாமல் சென்னை திரும்பிய CS, நான் மிகப்பெரிய பட்டம் பெற்றுள்ளேன், ஆம் நான் ஒரு கம்யூனிஸ்ட் என அவர்கள் குடும்பத்தை வியக்க வைத்துள்ளார். இந்தியாவில் கம்யூனிஸ்ட் அமைப்புகளின் மூலவர்களான சிங்காரவேலர், பாஷ்யம், அமீர் ஹைதர்கான் என பல தலைவர்களுடன் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது. மேலும் முதலாக கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை சென்னையில் தொடங்கிய போது கிளையின் செயலாளராக அங்கம் வகித்தவர். ஆங்கிலேய ஆட்சியாளர்களால் போடப்பட்ட சதி வழக்குகளில் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பலர் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டனர். இதில் CS சுப்பிரமணியம் 2 வருடம் சிறையில் இருந்தார். சுதந்திர போராட்டம், கட்சி கிளைகள் அமைப்பு, கட்சி பத்திரிகையில் பணிபுரிந்தது என முழுமையான செயற்பாட்டாளராக இருந்த அவர் எந்த இடத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் இருந்துள்ளார். இந்திய அளவில் ஏராளமான தலைவர்களோடு தொடர்பில் இருந்தும் அவர் எந்த பதிவையும் வெளியிட்டதில்லை. ஆந்திராவைச் சேர்ந்த மருத்துவர் ஜுகுனாபாயை திருமணம் செய்து கொண்டார். CS சுப்பிரமணியத்தின் மனைவி கோபிசெட்டிபாளைய மக்களுக்காக ஒரு மருத்துவமனையை உருவாக்கி மருத்துவ சேவையை செய்து வந்தார். இந்நிலையில் CS சுப்பிரமணியத்தின் மனைவி இறந்துவிட அதே வீட்டில் CS சுப்பிரமணியம் மட்டும் தனியாக வசித்து வந்தார். உங்களை பற்றி சொல்லுங்கள், அது இந்திய தேசத்தின் வரலாறு என பல தலைவர்கள் அவரிடம் கேட்டும் என்னை பற்றி சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. நான் ஒரு கம்யூனிஸ்டாக வேலை செய்தேன், நீங்களும் கம்யூனிஸ்டாக பணி செய்யுங்கள் என்றே கூறியிருக்கிறார். சில முயற்சிக்கு பிறகு கட்சியின் மாநில தலைமையின் ஏற்பாட்டில் CS சுப்பிரமணியம் சென்னை அழைத்துச் செல்லப்பட்டு அம்பத்தூர் NCBH காலனியில் வாழ்ந்து வந்தார். 2011 செப்டம்பர் 18 தனது 102வது வயதில் மறைந்தார். CS சுப்பிரமணியத்தை கோபிசெட்டிபாளையம் வீட்டில் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சந்தித்த போது அவர், நான் உயிருள்ளவரை கம்யூனிஸ்ட் தான், எனக்கு பிறகு நான் இருக்கும் இந்த இடம் கம்யூனிஸ்ட் கட்சிக்குத்தான், இதை முன்பே உயில் எழுதி வைத்து விட்டேன், இந்த இடத்தில் கட்சியின் தத்துவார்த்த கல்வி படிப்பகம் நடத்துங்கள் என கூறியிருக்கிறார். CS அவர்கள் தனது இடத்தை மட்டுமல்ல, தனது சேமிப்புத் தொகையான 42 லட்சம் ரூபாய்களையும் கட்சிக்கே வழங்கிவிட்டார். அவரது இந்த முடிவினை அவரது உறவினர்கள் அனைவரும் மனப்பூர்வமாக ஏற்று அவர் இறுதி வரை கம்யூனிஸ்டாகவே இருந்தார். அவரது உடைமைகளும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கே சேரட்டும், எங்களுக்கு ஏதும் வேண்டாம் என சம்மதித்தது குறிப்பிடத்தக்கது. அப்படி CS சுப்பிரமணியம் வழங்கிய 31 சென்ட் நிலத்தில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவரது கனவை நனவாக்கும் வகையில் இந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தை 5 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கியுள்ளது. தோழர் CS மட்டுமல்ல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புகழார்ந்த தலைவர்கள் அனைவரின் நெடுநாளைய கனவான நிரந்தர கட்சி பள்ளி என்பது இன்று நனவாகிறது. இங்கு நவீன வசதிகளுடன் கூடிய வகுப்பறைகளும் நூலகமும் அனைத்து வசதிகளுடன் கூடிய தங்குமிடத்துடனான பள்ளியாக இது அமைந்துள்ளது. வரும் 27ஆம் தேதி மாலை 4 மணிக்கு திறப்பு விழா நடைபெற உள்ளது. வரலாறு போற்றும் மாமனிதன் CS